Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையோடு இந்த நாளை நாம் துவக்குவதற்கு தேவன் அளித்த அவருடைய அளவற்ற கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God with a grateful heart for giving us grace to start this day with the word of God. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். Our God is good. அவர் ஒவ்வொரு நாளும் புது கிருபை தந்து நம்மை போதித்து சத்தியத்திற்குள்ளே வழி நடத்துகிறார். He gives us new graces and mercies every day and lead us into all truth. இம்மட்டும் போதித்து இம்மட்டும் நடத்தி இம்மட்டும் பாதை காட்டின தேவன் இன்றைக்கும் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவாராக. The Lord who has taught us, who has spoken with us, who has led us so far, will also fulfill His will even today in our life. இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு பேசும்படி தேவ சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோம். Let us humble ourselves at the presence of the God for the Lord to work in us. என் நம்பிக்கை உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பு வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் என் நம்பிக்கைக்கு உரியவரே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டே சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டே வாக்குத்தத்தம் செய்தவரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே வாக்குத்தத்தம் செய்தவரே என் வாழ்க்கையெல்லாம் உம் வார்த்தைதானே பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு என் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. இந்த காலவெளியிலே இயேசுப்பா உம்முடைய வசனத்தை நம்பி உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம். Lord, this morning, Lord, we trust your word and we have come to your presence, Lord. நீர்தான் எங்கள் நல்ல போதகர். You are a good teacher, Lord. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். Lord, reveal your word to us. உம்முடைய வசனத்தை கவனிக்கிற உணர்வுள்ள இருதயத்தை தாரும். Lord, give us a convicting heart and understanding heart to listen to your word, Lord. ஆண்டவரே, நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எச்சரிப்படைந்து போதகமடைந்து உம்முடைய ஆலோசனையை பெற்று உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ
எங்களுக்கு தயவு செய்து அனுக்கிரகம் பாராட்டும். Lord, give us grace. Let us not only be hearers alone, but also let us be taught, let us be learned, let us also learn from your word, and Lord, receive your counsel and obey your words, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த காலை தியானத்திற்கு நான் வரவேற்கிறேன். Praise the Lord. I welcome you all to this morning devotion in the name of Jesus Christ. இந்த நாளிலே ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் நீதிமொழிகளின் 180 தியானத்தில் 126வது நாளுக்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். Today, by the grace of God, the Lord has given us grace to enter day 126 of 180 devotions from Proverbs. நாம் தொடர்ந்து இன்றைக்கு இந்த நீதிமொழிகளின் தியானத்திலே நாம் ஈடுபடலாம். Let us continue to involve in the meditation of this Proverbs. இன்றைக்கு நான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11லிருந்து 14 வசனங்கள்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். Today I want to teach one important subject from Proverbs chapter 5 verse 11 to 14. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. And you mourn at last when your flesh and your body are consumed, and say, how I have hated instruction, and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ears to those who instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் இந்த பகுதியில் ரொம்ப நாள் உட்கார்ந்துட்டோம் அப்படியே. So we are staying in the scripture portion for a long time. எனக்கும் இதை தொடர்ந்து போகணும்னு தான் எனக்கு ஆசை. Even I want to cross the scripture portion. ஆனால் ஆவியானவர் தான் நம்மளை நடத்துறாரு, நம்மளை போதிக்கிறது ஆவியானவர் தான். But it is Holy Spirit who is teaching us. நானா என் இஷ்டத்துக்கு நான் போக முடியாது. I cannot go on my own. ஆவியானவர் என்ன அந்த நேரத்தில் என்ன நடத்த சொல்றாரோ, என்ன போதிக்க சொல்றாரோ அதை தான் நான் நடத்த முடியும். So whatever the Holy Spirit teaches me and asks me to teach, only that I can do. அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்தாதான் கர்த்தர் எனக்கு போதிக்கிறாரு. So only if I obey the voice of the Holy Spirit, then the Lord will teach me. நான் என்னுடைய அஜெண்டாவை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கும் போது அதில் அந்த ஃப்ளோ இருக்காது. என்னால் தொடர்ந்து முன்னேற முடியாது. என்னால் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். If I try to fulfill my own agenda, I'm not able to prepare, and there cannot be any flow in that. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் எந்தெந்த வார்த்தைகளை என்னை கவனத்தை திருப்பி அதுக்கு நேராக ஆண்டவர் தியானிக்க வைக்கிறாரோ அந்த வசனங்களில் மாத்திரம் நான் அப்படியே தொடர்ந்து ஆண்டவர் என்னை போதிக்கும்படி நான் விட்டு கொடுக்கிறேன். Therefore every day I yield to the Holy Spirit to speak and teach me on subjects and words which he make me to focus upon. இந்த வசனங்களில் ஆண்டவருடைய கிருபையினால கடந்த நாட்களில் நாம் கவனித்து கொண்டிருந்த முக்கியமான காரியம் நல்ல உறவுகள் பொல்லாத உறவுகளில் உள்ள வித்தியாசங்கள் என்ன. So by the grace of God, for past few days we are dealing with the relationships, like bad relationships and good relationships, or in this chapter. அதில் விசேஷமாக இந்த பகுதியில் ஒழுக்கமற்ற பண்பற்ற உறவுகளில் ஒருவர் ஈடுபட்டா அவங்க கொடுக்க வேண்டிய பெரிய விலையை குறித்து படித்துட்டு வந்தோம். Especially we are dealing with the persons who are supposed to pay a great price who involve in toxic and immoral relationships. அதில் நம்ம கவனித்தோம், நம்ம பொல்லாத உறவுகள் பாவமான உறவுகளில் நம்ம ஈடுபட ஆரம்பிச்சா அது நம்முடைய கனத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறுது. And we also learned that a person who involves in immoral relationship may have to lose his honor first. அவருடைய வருஷங்கள் வீணாய் போகுது. And his years are wasted. அவர்களுடைய செல்வம் அது அவர்களை விட்டு கடந்து போயிடுது. Their wealth is lost from your life. அவர்களுடைய நல்ல ஆரோக்கியம் அவர்கள் சரீரத்தை விட்டு வெளியே செல்லுகிறது. And their health is also deteriorated. அவர்கள் சமுதாயத்தில் சங்கத்திற்குள்ள அவர்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படுது. And also their reputation in the society is totally spoiled. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தோஷத்தையும் அவங்க இழந்துடுறாங்க. At last they will lose their happiness. இந்த எல்லா ஆபத்துக்களையும்
இந்த ஞானி சுட்டி காமிச்சிட்டு சொல்றாரு, இவ்வளவு பிரச்சனைகளை வந்து உன் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் வசனம் பாருங்க, 12:13. So after pinpointing all these things, the wise man here says, in order to be away from all these evil things, the one thing that you're supposed to do, you can read in verse 12 and 13. போதகத்தை வெறுக்காம இருந்திருக்கலாம். You would have not hated instruction. கடிந்து கொள்ளுதல உன் மன அலட்சியம் பண்ணாம இருந்திருக்கணும். And your heart should have not despised correction. போதகரின் சொல்லை நீ கேட்கல, உனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு செவி சாய்க்காம போயிட்ட. You did not obey the voice of your teachers, and you did not incline your ear to those who instructed you. அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில வரும் ஆபத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு முக்கியமான பங்காற்றவங்க யாருன்னு கேட்டா போதகர்கள். So the ones who have a great role to play in the blessings and the danger of our life are our teachers. போதகர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம், போதகர்களை அலட்சியம் பண்றவங்களுக்கு ஆபத்து. Those who obey the voice of the teachers, they receive blessings, and those who despise the voice of the teachers receive danger. சொல்றாரு, நீ வந்து போதகருடைய சத்தத்தை கேளாம அசட்டை பண்ணா எவ்வளவு பெரிய அழிவும் வாழ்க்கையில வந்தது. See, since you did not obey the voice of the teachers and despise them, see what a great danger you may have to encounter in your life. இன்னைக்கு ஒரு டீச்சிங் உங்களுக்கு கொடுக்க போறேன். என்னன்னு கேட்டா, the title of my teaching today is who is your teacher? உன்னுடைய போதகன் யார்? உன்னுடைய போதகன் யார்? Who is your teacher? இது உங்களுக்கு நிச்சயமாவே இன்றைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். I think this will be really useful to you. என்னையே வந்து கொஞ்சம் நான் வந்து திரும்பி பார்க்கிறதுக்கு இது எனக்கு உதவி செய்தது. It actually helped me to look at myself. Who is my teacher? என்னுடைய போதகர் யார்? Who is my teacher? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read Isaiah chapter 30 and verse 20, ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். and though the Lord give you the bread of adversity and the water of affliction, yet your teacher will not hide himself anymore, but your eyes shall see your teacher. உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். Your teacher will not hide himself anymore, but your eyes shall see your teacher. இன்றைக்கு என்னுடைய ஜெபமும் என்னுடைய விசுவாசமும் எதிர்பார்ப்போம், இன்றைக்குள்ள தியானத்தின் முடிவில் நம்முடைய போதகர்களை நம்முடைய கண்கள் காண வேண்டும். Today my expectation, my prayer and my faith and my belief is that at the end of today's devotion our eyes should see our teachers. இன்றைக்கு அநேகருக்கு வந்து தங்கள் போதகர் யார் என்றே தெரியாம இருக்கிறது ரொம்ப வேதனை. So it is really painful to know that many people doesn't know who is the teacher. பார்க்குறவங்க வர்றவங்க போகிறவங்க பேசுகிறவங்க எல்லாருமே தங்கள் போதகர்கள்னு ஒரு மாதிரி ரேண்டமாக எடுத்துக்கிறது ஒரு பெரிய ஆபத்து. It is really a great danger to randomly select your teachers as though whoever comes in and out go out of your life. நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த விஷயத்தில். We should be very careful about this. நேற்றைக்கு ஒரு சகோதரியை நான் ஆலயம் முடிஞ்ச உடனே, ஆராதனை முடிஞ்ச உடனே மீட் பண்ணேன். So yesterday after the service I met a sister. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அவங்க சொன்ன கதையை கேட்கும்போது. So it was really shocking when I heard her story. அந்த அம்மா வந்து கொஞ்ச நாள் வயிற்று வலி இருந்தது. She had a stomach ache for past கொஞ்ச காலம் for a ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, வயிற்று வலியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. So she struggled with that stomach ache. நல்லா இருந்தவங்க திடீர்னு வயிறு வலி வந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க. So once she had the stomach ache, she went to a doctor. பக்கத்துல வீட்டு பக்கத்துல ஏதோ டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர், ஒரு டாக்டர் ஒரு கிளினிக் வச்சிருக்கிறார். So that doctor had a clinic nearby her house. அவர்கிட்ட போய் இவங்க இந்த மாதிரி ரொம்ப வயிறு வலி தாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. So she went and said she had uncontrollable pain in her stomach. அவர் கேட்டாராம், எவ்வளோ நாளா இந்த முன்னாடி எப்பயா இந்த வயிற்று வலி வந்திருக்கான்னு கேட்டார். So he inquired whether she had this ache already.
இல்ல எனக்கு இந்த மாதிரி வயிற்று வலி வந்ததில்ல. No, I never had such kind of experience. அவர் உடனே ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு. So immediately he prescribed a tablet. அப்போ இந்த அம்மா கேட்டாங்களாம், எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் மாத்திரைனா என்ன பிரச்சனை எனக்கு இருக்கும்னு கேட்டாங்க. So she asked, you prescribed me some tablet, but what is the actual problem? அவர் என்ன சொன்னாராம் தெரியுமா? You know what did he say? உனக்கு வயிற்றுல கேன்சர் இருக்குன்னு சொன்னார். He said you have cancer in your stomach. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும் நான். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 3 மாதம் ஒரு டெஸ்ட் கூட பண்ணல, 3 months கேன்சருக்கு மெடிசன் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. So she did not do any kind of test, but for 3 months she was taking the medicine for cancer. 3 மாசத்துக்கு கேன்சர் மெடிகேஷன் எடுத்துட்டு இவங்க 3 months கழிச்சு அவங்க பையன் ஒரு நாள் கேட்டானா, என்னம்மா மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, வயிறு வலி சரியாச்சா இல்லையான்னு கேட்டான். After 3 months of medication, her son asked, see, you are taking medicines for 3 months, so are you okay with your stomach ache? அந்தம்மா இல்லை சரியா. She said, no, I could not recover. என்ன மெடிசின் கொடுத்தாங்க? So what is that medicine? இல்லை டாக்டர் சொல்லியிருக்காரு எனக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. Doctor told that I have cancer. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு பாஸ்டர், இந்த வாரம் தான் டெஸ்ட் எடுக்க போகிறேன். So it was really shocking. She said, Pastor, I'm going to take test this week. என் வாழ்க்கையில தான் முதல் முறை இந்த மாதிரி மெடிசினை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் எடுக்க போகிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். So this is the first time I hear that a person is medicated and then take a test. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நிறைய பேர் தங்களை டாக்டர்னு சொல்லிக்கொண்டு அவர்கள் படித்தாங்களா கூட தெரியல, அவங்களுக்கு செய்கிற வேலை தெரியுமான்னு கூட தெரியல. So I say this because some people claim themselves to be a doctor, but they don't know whether they have studied that or whether they know what they're doing. அதோட விளைவு என்னன்னா, அநேகர் இதனால் பாதிக்கப்படுறாங்க, அநேகர் ஏமாந்து போகிறாங்க, அநேகர் வாழ்க்கையை இழந்து போயிடுறாங்க. As a result, many people are deceived, many people are disappointed, and many people also lose their life. இதே போல தான் போதகர்கள். Similarly, the teachers also. உன்னுடைய போதகர்களை உன் கண் காணும் என்று சொல்லும்போது, ஆண்டவரே என்னுடைய போதகர்கள் யார் என்பதை நான் சரியாக இனங்காண்டு கொள்ள எனக்கு கிருபை தார். When he says your eyes shall see your teacher, Lord give me grace to correctly discern who is my teacher. இன்னைக்கு உன்னுடைய போதகன் யார் என்று நீங்க அறிந்து கொள்ள 7 காரியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போறேன். Today I am going to teach you 7 things to know who is your teacher. இந்த குறுகிய நேரத்துக்குள்ள முடித்திரலாம்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. I have a faith to complete this in the short span. வேகமாய் நம்ம போகலாம். We'll go it fast. முதலாவது, போதகர் யார்? Who is my teacher? சங்கீதம் 32:8. Psalm 32:8. சங்கீதம் 32:8. Psalm 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my eye upon you. முதலாவது எழுதிக் கொள்ளுங்க, நம்முடைய போதகர் யார் என்றால் ஆவியாகிய தேவன். First, who is my teacher? The Spirit of God. தேவனுடைய ஆவி. The Spirit of God. அவர்தான் எல்லா போதகரிலும் பிரதான போதகர். He is the most first teacher among all teachers. The supreme teacher of all. இந்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லும் பொழுது நான் திருத்துவ தேவனை நான் குறிப்பிடுகிறேன். When I say the Spirit of God, I mention the God of Trinity. பிதாவாகிய தேவன் நம்முடைய போதகராய் இருக்கிறார். God the Father is our teacher. இதைதான் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, This is what when Jesus said in John 8:28, இரண்டாம் பகுதி, the second part, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். I do nothing of myself, but as my Father taught me, I say these things. அப்போ பிதாவாகிய தேவன் போதகர்ல மிக உன்னதமான இடத்துல அவர் இருக்கிறார். So Father the God, he takes the prime position among the teachers. பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல, Not only God the Father, இயேசுவாகிய தேவனும் போதகராகவே இருந்தார். and also God Jesus also takes the part of the teacher. நீங்கள் யோவான் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தால், Read John 18 and verse 20. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன்.
Jesus answered him, I spoke openly to the world. I always taught in synagogues and in the temple where the Jews always meet. எங்க உபதேசித்தேன்? Where did I teach? ஜெபாலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாம் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும். I taught in synagogues and in the temple where the Jews always meet. அவர் சொன்னதை நாம சுட்டிக்காட்ட ஏராளமான வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே உண்டு. We have so many verses in the New Testament to cite his verse. பல பட்டணங்கள்ல, கப்பர்நகூம் போன்ற பல பட்டணங்கள்ல இயேசு ஜெபாலயங்கள்ல போய் உபதேசம் பண்ணவும், தேவாலயத்திலே பலமுறை உபதேசம் பண்ணின டைரக்டான ரெஃபரன்சஸ் நமக்கு பைபிள்ல இருக்கு. We have direct references in the Bible where Jesus went to the synagogues in many cities and villages and also in temples. ஜெபாலயத்திலேயும் தேவாலயத்திலேயும் மாத்திரம் இயேசு உபதேசம் பண்ணல. Jesus not only taught in synagogues and in the temples. லூக்கா 13:26 வாசிக்கும்போது, if we read Luke 13:26, அதிலே வாசிக்கிறோம், நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று வாசிக்கிறோம். We read here, you taught in our streets. மார்க் 2:13 வாசிக்கும்போது, if we read Mark 2:13, வேதம் சொல்லுகிறது, கடல் அருகே இயேசு சென்று அவர்களுக்கு போதகம் பண்ணினார். Here the Bible says he went out again by the seaside and he taught them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பிதாவாகிய தேவன் போதகர், God the Father is the teacher. குமாரனாகிய தேவன் போதகர், Jesus the Lord is also a teacher. பரிசுத்த ஆவியாகிய தேவன் யார்? Who is the Holy Spirit? யோவான் 14:26. John 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவா. But the helper, the Holy Spirit, whom the Father will send in my name, he will teach you all things and bring to your remembrance all that I have said to you. இங்கேயும் பரிசுத்த ஆவியானவரை போதகர் என்கிற ஸ்தானத்துல பார்க்கிறோம். So here also we can see the Holy Spirit in the position of a teacher. 1 யோவான் 2:27 வாசிக்கும்போது, if you read 1 John 2:27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. But the anointing that you receive from him abides in you, and you have no need that anyone should teach you, but as his anointing teaches you about everything and is true and is no lie, just as it has taught you, abide in him. இங்கேயும் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் போதகர். So here also we see that the Holy Spirit is a teacher. இன்றைக்கு சில பேர் இந்த வசனத்தை கொஞ்சம் மிஸ்இன்டர்பிரேட் பண்றாங்க, தவறான வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க, அதான் தப்பு. Today some people misinterpret this verse. சிலர் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிக்கிறாரு, வேற யாரும் எனக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எந்த போதகரும் தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. Having this verse, certain people says it is Holy Spirit who teaches us, therefore we need no teachers and I don't need anyone to teach me. நீங்க அதை கரெக்டா புரிஞ்சுக்கலன்னா நீங்க அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடுவீங்க. If you don't understand this properly, you will surely misinterpret this. நான் இதுக்குள்ள இன்னைக்கு போக விரும்பல, பட் ஒரு பேசிக்கான ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டா, So I don't want to get into this, but what is the basic argument here? உங்களுக்கு ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லைன்னு சொன்ன யோவான் என்ன பண்றாருன்னா நமக்கு போதிக்கிறாரு. So here John who says that you no need that anyone should teach you, but he is the one who is teaching here. நான் சொல்ல விளங்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. I think you can understand what I say. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சோம்னா, யோவான் மூலமாய் நாம் போதிக்கப்பட்டதனால தான். So we identified that we need no one to teach us only by the teaching of John. அப்போ யாருமே தேவையில்லைன்னா இந்த வசனம் எழுதுறதுக்கு யோவானுக்கே அருகதை கிடையாது. So if we need no teacher, then John himself is not worthy to write this verse. இங்க வேற யாரும் பரிசுத்த ஆவியானவர் தான் சபையில போதகர்களை நியமிக்கிறார். It is Holy Spirit who appoints teachers in the churches. இங்க எழுதப்பட்ட வசனத்தினுடைய உண்மையான உட்கருத்து என்னன்னா, to emphasize the importance of the Holy Spirit as the supreme teacher. பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா போதகர்களிலும் உன்னதமானவர் என்று எம்பசைஸ் பண்றதுக்காக தான் அங்க எழுதப்பட்ட வார்த்தை ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. Here this verse is written just to emphasize that Holy Spirit is the supreme teacher. இதே போல தான் சில பேர் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை எடுத்து, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவுமே இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு எந்த மேய்ப்பனும் தேவையில்லைன்னு அவங்களா புதுசா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. And similarly people also take Psalm 23:1 and say the Lord is my shepherd and I shall not want, therefore I don't want any shepherds in this world because the Lord is my shepherd. இது the way to exegete a passage
பேசேஜ், ஒரு வசனத்தை நாம் எப்படி வியாக்கியானம் பண்றோன்றதுக்கு ஒரு தனி ஞானம் தேவை. So we need a separate knowledge to how to exegete this verse. உதாரணமாக நீங்க ஒரு மிக்ஸி வாங்குறீங்க, For example, you buy a mixie அதோட சேர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வருது. and you have an instruction manual along with that. இப்போ நீங்க வாங்கும்போது நீங்க கேக்குறீங்க, இதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் படிக்கணுமான்னு கேக்குறீங்க. So you ask, before I use it, should I read that instruction manual? அதெல்லாம் தேவையில்லை சார், அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. Sir, that is not required, that is not a big deal. ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க, இதை மாட்டி சுற்றுங்க சார், அது தேவையில்லைன்னு சொல்லிடும். You just plug and connect it, and then you put on the mixie jar and you switch it on. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது. They are about to say you have an instruction manual, பட் இது நீங்க பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. but you can use it. அதே போல தான் எம்ஃபசைஸ் பண்றதுக்காக இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை நாம we should not eradicate the importance of teachers. So here, that's how we should not eradicate the importance of teacher, which is used to emphasize it. The teaching of the Holy Spirit. பரிசுத்தாவியானவருடைய போதகத்தின் முக்கியத்துவத்தை சொல்ற வசனத்தை வச்சுக்கிட்டு எந்த போதகமே தேவையில்லைன்னு சொல்லி நம்ம எராடிகேட் பண்ணக்கூடாது. We should not eradicate any teaching saying that which is given in this way to emphasize the teaching of the Holy Spirit. முதலாவது யார் நமக்கு போதகர்? So who is the first teacher? முதலாவது யார்னா ஆவியாகிய தேவன். First, the Spirit of God. இரண்டாவது எப்படி போதகம் பெறறோம், யார் நம்முடைய போதகர்? Second, who is our teacher? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 Timothy chapter 3 verse 16. 2 தீமோத்தேயு 3:16. 2 Timothy 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. இரண்டாவது ரொம்ப முக்கியமானது. The second important thing. முதலாவது சொன்னேன், ஆவியாகிய தேவன் நமக்கு போதகராய் இருக்கிறார். First I told you the Spirit of God is our teacher. இரண்டாவது வேத வாக்கியங்கள் நமக்கு போதகராய் இருக்கிறது. Second, the scriptures are our teacher. வேத வாக்கியங்களை ஒருவன் வாசிக்க அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் போதகம் பெறுகிறான். As a person reads the scripture of God and he learns from it, only then he gets a teaching out of it. வேத வசனம் இல்லாமல் ஆவிக்குரிய போதனை இல்லை. There is no spiritual teaching without the scriptures. அதனால தான் மல்கியா 2:7 வாசிக்கும்போது, That's why if you read Malachi chapter 2 and verse 7, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று எழுதப்பட்டிருக்கு. For the lips of a priest ought to preserve knowledge, because he is the messenger of the Lord Almighty, and people seek instruction from his mouth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவன் போதிக்கிறவனா இருந்தா கூட அவன் வாயில கர்த்தருடைய வசனம் இல்லாமல் கட்டுக்கதைகள் இருக்குமானால் அவனிடத்துல நீங்க போதகம் பெற முடியாது. If a person teaches, if there is no word of God but rather fables from his mouth, then you cannot learn from him. கடைசி காலங்கள்ல வர்ற போற பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் ஆரோக்கியமான வசனத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு தங்கள் செவிகளை சாய்த்து விடுவார்கள். So the greatest danger that we encountered last is that people will be away from the sound doctrine but go behind fables and tales. The church will in the last days prefer entertainment from the pulpit than education from the pulpit. I hope you understand the difference. கடைசி நாட்களில் சபையார் எப்படி மாறுவாங்கன்னு நம்ம எச்சரிப்பு பெறுறோம் அப்படின்னு சொன்னா, வேதத்திலிருந்து ஜனங்கள் மேடையிலிருந்து அல்லது உபதேசம் பண்ணுகிற ஒரு இடத்திலிருந்து குதூகலத்தையும் பரவசத்தையும் எதிர்பார்ப்பாங்களே தவிர அவங்க ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க. இது கடைசி காலத்தில் அடையாளங்கள்ல ஒன்று. நீங்களும் நான் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் இதுக்கு. You and I should be very careful about this. ஒரு ஆலயத்துக்குள்ள வர்றோம், ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்க வர்றோம்னா, we are not coming there for comedy. When you come to a church to listen to the preaching of a pastor, we are not coming there for a comedy. We are not coming there to hear stories. கதைகள் கேட்க நம்ம வரல. We are not coming there to hear travel journals. நான் இந்த ஊருக்கு போனேன், அந்த ஊருக்கு போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். இதுக்காக நம்ம பிரசங்கம் கேட்க வரல.
கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படணும். The word of God should be preached there. கர்த்தருடைய வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்கு நாம சம்பவங்கள், கதைகள், உதாரணங்கள், ஓமானங்கள் பயன்படுத்துறதுல தப்பு இல்லை. It is not wrong to use parables, stories and incidents to explain the scripture. ஆனா அதுவே பிரசங்கமாயிடக்கூடாது. But that should not become the preaching. இந்த இல்லஸ்ட்ரேஷன் அப்படின்றது, ஓமானங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு வீட்டிலே உள்ள ஜன்னலை போன்றது. This illustration is like the window of a house. ஒரு வீட்டின் அறைக்குள்ளே வெளிச்சம் வர வேண்டுமானால் ஜன்னலை திறக்கிறோம், வெளிச்சம் வருகிறது, காற்று வருகிறது. If you need light and air to enter into your room, you just open the windows for them to let in. ஆனா வீடே ஜன்னல் ஆயிடக்கூடாது. But the house should not be a window. அது பாதுகாப்பானது கிடையாது. அது practically it's not possible to live like that. So that is not protective and it is not practically possible to live. Illustration அத மாதிரி தான். Illustration is similar. மறைந்திருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு ஜன்னல் தேவை, இல்லஸ்ட்ரேஷன், கதை அல்லது ஒரு ஓமானம் தேவை. உபதேசமே ஓமானமா மாறிடக்கூடாது. You need illustration to just reveal and explain the hidden secret, but our preaching should not be an illustration. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால், If you read Acts chapter 6 first 4 verses, வேதம் சொல்கிறது, அந்த ஆதிகால சபையிலே சீஷர்கள் பெருகின போது அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது. அந்த சபையில் உள்ள விதவைகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு. So in those days in the early church, when the disciples were increasing, there was a complaint that the widows were neglected in the daily distribution. அப்போ 12 பேரும் என்ன பண்றாங்கன்னா, சீஷர்கள் கூட்டத்தை வரவழைச்சு ஒரு வார்த்தை சொல்றாங்க. So the 12 summoned the multitude of disciples and they said, 2ஆம் வசனம் பாருங்க, verse 2, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. It is not desirable that we should leave the word of God and serve tables. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். Therefore, brethren, seek out from among you 7 men of good reputation, full of Holy Spirit and wisdom, whom we may appoint over this business. முக்கியமான வசனம் 4ஆம் வசனம். Important verse is verse 4. நாங்களோ அல்லது ஊழியர்களோ அப்போஸ்தலர்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். But we who are the pastors or who are the ministers or disciples will give ourselves continually to prayer and to the ministry of the word. அப்போ வேத வசனம் இல்லாமல் ஊழியம் இல்லை. Therefore, there is no ministry without the scripture. ஒரு தேவ மனுஷனுடைய வாய் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்க வேண்டும். The mouth of a man of God should be filled with the word of God. வேத வசனம் இல்லாமல் ஜனங்கள் போதிக்கப்படவே முடியாது. People cannot be taught without the scriptures. சங்கீதம் 119:99 வாசிக்கும் போது, If you read Psalm 119 and verse 99, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். I have more understanding than all my teachers, for your testimonies are my meditation. எப்படி இந்த மனுஷன் அறிவுள்ளவனாய் மாறினான்? How did he become wise? எப்படி போதகர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் மாறினான்? How did he become more understanding than all his teachers? உம்முடைய சாட்சிகள் அல்லது உம்முடைய வேத வசனம் எனக்கு தியானமாய் இருந்தது. It's because your testimonies or your scriptures were my meditation. எப்படி நாம போதகத்தை அடைகிறோம் என்றால், முதலாவது ஆவியாகிய தேவன். So how do we attain teaching? By the Spirit of God first. அவருடைய சமூகத்திலே தரித்திருக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். When we remain in the presence of the Lord, He speaks with us. சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறார். He will lead us into all truth. தேவனுடைய வசனத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். He remembers, he reminds the word of God. இரண்டாவது, எப்படி போதகம் பெறுகிறோம் என்றால் தேவனுடைய வசனத்தினால். Second, how do we get the teaching? Through the scriptures. வசனம்னு சொல்லும் பொழுது சில பேர் I don't know what authority they have, அவங்க திடீர்னு என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாடு தேவையில்லை ஒரு கூட்டம். So when you say about scripture, some people, I don't know with what authority they say we don't need Old Testament, we need only New Testament. புதிய ஏற்பாடு போதும். New Testament is enough. சில பேர் சங்கீதம் தேவையில்லை, இது தேவையில்லை, அது தேவையில்லை. அப்படி நாம யாருக்கு அதிகாரம் கொடுக்கல, நீங்க இதை எடுத்துக்கிடுங்க அதை எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி. Some people say we don't need Psalm or other certain portions. No one is given authority to remove any of the scripture portion. வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. The Bible says all scripture is given by the inspiration of God. நாம இது கொஞ்சம் அது கொஞ்சம் நாம பிரிக்கிற அதிகாரம் நம்ம கையில இல்ல. We don't have the authority to remove or just to partition and separate anything. ஒரு நல்ல மனுஷன்
தன்னுடைய பொக்கிஷங்களாகிய பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் அவன் சேர்த்து வழங்குகிறான். A good man out of the treasures of his old and new brings out the things. யாராவது ஒருவர் மேடையில் நின்று பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை, பழைய ஏற்பாடை வாசிக்காதீங்க, பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுகிறாங்கன்னா அவன் கள்ளப்போதகன் அர்த்தம். If a person stands on the pulpit and says we don't need Old Testament is not required, then he is a false prophet or preacher. A false teacher. You can very well understand that. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாடு இல்லை. There is no Old Testament without the New Testament. There is no New Testament without the Old Testament. ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கம் போல உள்ளது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். Like the two sides of a coin is the Old Testament and New Testament. அதுல ஒரு பகுதி இல்லைனா கூட அது செல்லாது. If one side is not there, it is of no value. ஒரு நோட்ல ஒரு பக்கம் தான் பிரிண்டடா இருக்கு, இன்னொரு பக்கம் வெள்ளையா இருக்குன்னா அது செல்லாது. If a rupee note is printed on only one side, then it is not valid. அதே போல கரன்சி மாதிரியே தேவனுடைய வார்த்தையும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. So similarly like currency, this Bible also given with the Old Testament and New Testament. பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடை நாம விளங்கிக் கொள்ள முடியாது. You cannot understand New Testament without the Old Testament. புதிய ஏற்பாடு இல்லாமல் பழைய ஏற்பாடு அர்த்தமுள்ளதாய் மாறாது. Without New Testament, this Old Testament cannot become meaningful. மறுபடியும் சொல்றேன், வேணா எழுதிக்கிடுங்க. You can write it down and repeat. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடை நாம விளங்கிக் கொள்ள முடியாது. You cannot understand the New Testament without the Old Testament. அதே வேளையில புதிய ஏற்பாடு இல்லாம பழைய ஏற்பாட்டுக்கு நாம அர்த்தம் காணவே முடியாது. At the same time, without the New Testament, you cannot find the meaning of the Old Testament. அதனால ரெண்டுமே தேவை. Therefore, we need both. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. ஆகவே தான் வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதுல நம்ம தேறணும், அப்போ நம்ம போதிக்கப்படுவோம். So that's why we should read the word of God, meditate it, and we should grow up and get trained in it, and then we will be taught. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் நாம சொல்றோம் வேதத்தை வாசிங்க. That's why we ask you to read the Bible. அதனால நீங்க போதிக்கப்படுவீங்க. So that you might be taught. மூன்றாவது, எப்படி போதிக்கப்படுறோம்? Third, what is the way that we are taught? உன்னுடைய டீச்சர் யார் அப்படின்னு கேட்டா, முதலாவது தேவ ஆவியானவர். Who is your teacher? First, the Spirit of God. இரண்டாவது தேவனுடைய வாக்கியங்கள். Second, the scriptures. மூன்றாவது கொலோசியர் 3:16. Third, Colossians 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. Let the word of Christ dwell in you richly, teaching and admonishing one another in all wisdom, singing psalms and hymns and spiritual songs with thankfulness in your hearts to God. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இது. It is an important verse. பொதுவாக நாம் இதை அவ்வளோ நம்ம சீரியஸாக எடுக்கிறது இல்லை. We don't take it so serious. பட் இன்னைக்கு ஒரு காரியத்தினால விளங்கிக் கொள்ளுங்க. But you have to understand one thing today. போதகம் நமக்கு போதிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், தேவனுடைய ஆவியானவரும் எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வசனம் மாத்திரம் அல்ல, மூன்றாவது பாடல்கள். It is not only the Spirit of God in the scriptures that is given us, who is our teacher. Third, songs. பாடல்களே நமக்கு போதகராக இருக்கிறது. Songs also become our teacher. அந்த வசனத்தை பாருங்களேன், என்ன அழகா எழுதியிருக்கு பாருங்க. This verse is very beautifully written. கொலோசியர் 3:16. Colossians 3:16. கிறிஸ்துவினுடைய வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமா இருக்கணும்னா, சங்கீதங்கள் கீர்த்தனைகள் ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லின்னு வாசிக்கணும். If the word of God should dwell in you richly, then you have to teach and admonish one another in all wisdom, singing psalms and hymns and spiritual songs. அப்போ சங்கீதம் கீர்த்தனை ஞான பாட்டுகள் நம்முடைய போதகராக இருக்கிறது. Therefore it means that psalms, hymns and spiritual songs are our teachers. இதுல ஒரு எச்சரிப்பை நான் கொடுத்துட்டு கடந்து போறேன். I want to give a warning here and move on. கிறிஸ்தவ உலகம் போதிப்பதற்காக ஆரம்ப காலம் முதல், அப்போஸ்தலர் காலம் முதல் பாடல்களை பயன்படுத்தினார்கள் என்பது சத்தியம். It is true that the Christian world, right from the time of apostles, they used songs to teach. அது ஒரு முக்கியமான ஒரு கருவி. That was an important tool. அது ஒரு முக்கியமான ஒரு வாகனம்னு கூட சொல்லுவேன். I can also say that is an important vehicle. சத்தியங்களை தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள, கற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, கேட்க
பாடல்கள் ரொம்ப முக்கியமானது. Songs were very important. Songs are very important for people to understand and accept the gospel. நீங்கள் சமீபத்திய கிறிஸ்தவ உலகம் பார்த்தீங்கன்னா சில நூற்றாண்டுகளா பார்த்தீங்கன்னா ஹிம்ஸ், கீர்த்தனைகள் அப்படின்றது பாமாலைகள்லாம் சொல்லுவாங்க. அதில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு செய்தி, அப்படியே ஒரு செய்தி அதில் இருக்கும். அப்படியே If you look at recent centuries, you can find hymns which the entire hymn has an entire message. ஒரு முழு செய்தியை நீங்கள் அதில் படிச்சிடலாம். You can learn or read a full message from a hymn. அந்த பாடல்கள் தேவ வசனத்தில் ஊறி தேவ வசனத்தையே ரொம்ப அழகாக போதித்து புத்தி சொல்லுகிறதாக பாடல்கள் இருந்திருக்கிறது. Those songs were totally soaked in the word of God, and that teaches the word of God completely. நீங்க பாட்டை வந்து ரேண்டமா பாடி ரேண்டமா சூஸ் பண்ணி பயன்படுத்தாம இந்த பாடல் தேவனுடைய வசனத்தின்படி இருக்கிறதா என்று சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது அவசியம். It is always necessary for you to examine the songs before you choose whether it is being chosen instead of choosing it randomly. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். I think you could understand. பொதுவா இன்னைக்கு வந்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் வந்து நல்ல போதகமா கள்ள போதகமா அப்படின்னு வந்து டிசர்ன் பண்றாங்க. அதை வந்து பகுத்து பார்க்கறாங்க. Today we discern the sermon when we hear whether it's a good or a false preaching. டீச்சிங். ஆனா பொதுவா வந்து பாடல்களை வந்து அந்த அளவுக்கு கருத்தா வந்து டிசைன் பண்றது இல்ல. But generally we don't discern songs in that way. அந்த ராகத்திலே நம்ம மெய் மறந்துடுறோம். So we are mesmerized in the tune. அதனுடைய இசையில மெய் மறந்துடுறோம். We are all taken away by the music. அந்த குரல்ல மெய் மறந்துடுறோம். We are taken away by that voice. இன்னார் பாட்டு எழுதிட்டாங்க, பாட்டை போட்டாங்கன்னா உடனே அதை கண்மூடித்தனமா பாட ஆரம்பிச்சிடுறோம். So just because a person has composed that song, then we will just sing that song as such. நாம் அந்த பாட்டு வேத வசனத்தின்படி இருக்கிறதா அப்படின்னு நாம வந்து பகுத்து பார்க்க நேரம் எடுக்கிறது இல்ல. We don't take time to discern whether the song is according to the word of God. இன்னைக்கு நிறைய பாடல்கள் வருது, வெளியே வருது. Today there are many songs that are released. கர்த்தர் அநேக பாடல் ஆசிரியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார்ன்றது உண்மை. And it is true that the Lord has arisen or brought up many lyricists. அவைகள் உண்மையாகவே சபையினுடைய உபதேசத்துக்கு, பிரசங்கங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. And there is no doubt that they support our worship and sermons very much. அது பழைய பாட்டாக இருந்தாலும் சரி, புதிய பாடலாக இருந்தாலும் சரி, அது வந்து அநேகம் வந்து கர்த்தருக்கு மகிமையாக சொல்வேன், அது உண்மையாகவே ஒரு நல்ல போதகமாக இருக்கிறது. No matter whether it's old songs or new songs, but truly they are like teachers to us. ஆனால் இந்த காலத்தில் வெளிவர்ற பாடல்களை குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். But we should be very careful about the songs that are released these days. வெளிநாடுகள்லேயும் அநேக கள்ள உபதேசங்களுக்கு உறுதுணையாக நிற்கிறது வந்து ரொம்ப பிரபலமான பாடல்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. Even in the foreign countries we can see that these songs remain a support to most of the false teaching. அநேக ஆங்கில பாடல்கள், many English songs. இந்த சமீப நாட்களில் அந்த கள்ள உபதேசங்களுக்கு துணை போற மாதிரி பாடல்கள் கட்டப்படுது. So there are many songs that are composed that might support the false teaching. அநேகர் அறியாமலே இவைகளை பாடி இவைகளால வந்து அவங்க வந்து கரபடுறது உண்டு. And it is true that people unaware they sing these songs and defile themselves. எந்த பாட்டு வந்தாலும் ரிலீஸ் ஆனாலும் பாடணும். So if it is English song we have to sing it. எந்த பாட்டு ரிலீஸ் ஆனாலும் பாடிரணும். So we have to sing whatever song is புது பாட்டா இருந்தா பாடிரணும். If it's a new song we should sing it immediately. நீங்க அது ஒரு நிமிஷம் கவனிச்சு பார்க்கணும். But you have to listen to it very carefully. அதனால தான் பாருங்க, நம்ம ஊர்ல இப்ப புது பாட்டுகள்லாம் வரும்போது சிலதெல்லாம் பார்த்தா மன சங்கடமா இருக்கு. அது வேதத்துல இல்லாத புது புது உபதேசங்களை பாட்டு மூலமா வெளியே வருது. That's why if you listen to certain new songs in our places, it is really grieving because it brings out new concepts and teaching which is not present in the Bible. ஒரு பாட்டை நான் கேட்டேன், அதுல வந்து இப்படி வரிகள் வருது, இயேசுவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி. So I heard a song which says that let us cast our vote to Jesus. என்னது, இயேசுவுக்கு ஓட்டு போடுவோமா? Let us cast our vote to Jesus. அவர் ஆட்சியில ஆட்டமாடுவோம். So let us dance in his reign. ஒருவேளை அவங்க இன்டென்ஷன் வந்து நல்ல இன்டென்ஷனாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நான் இருப்பேன்றது சொல்றதுக்கு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இட் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் காட். இயேசுவுக்கு ஓட்டு யாரும் போட வேண்டிய அவசியம் இல்லை. No one need to cast a vote to Jesus. அவர் யாரும் வந்து தெரிந்தெடுத்து அவர் வந்து
அவர் வந்து எல்லாம் ஓட்டு போட்டு அவர் ராஜாவாகிறதுக்கு நம்மளை டிபெண்ட் பண்ணி அவர் இல்லை, அவர் என்றென்றும் ராஜா தான். Jesus is not dependable on us for us to cast vote and choose him to become a king. He is always a king. நீங்களும் நானும் ஓட்டெல்லாம் போட வேண்டியதில்லை, முதல்ல போய் மேலே சேர்ற வழியை பார்க்கணும். We need not cast vote. Let us try to go and reach that place first. நாம அவரை தெரிந்து கொள்றதில்ல, அவர் நம்மை தெரிந்து கொள்ளணும். So he should choose us, not we. நாம அவர் ராஜாவா இருக்க போறாரா நாம தீர்மானிக்க போறதில்ல, நாம் அவருடைய ராஜ்யத்துல உள்ள நுழைய போறோமா இல்லையான்னு அவர் தீர்மானிக்கிறாரு. It is not we who are going to decide whether he will be the king or not, but he is the one who decides whether we will be present in this kingdom or not. ஸோ இந்த மாதிரி பாட்டு கேட்டவொடனே நிறைய பேர் உடனே அது கை தட்டு போட்டு அதுக்கு ஒரு டான்ஸை போட்டு பிள்ளைகளையும் பாட விடுறாங்க. So people, when they hear such kind of songs, they will also clap and dance, and they let their children also dance for it. நீங்க இனிமேல் கொஞ்சம் பாட்டு புது பாட்டு வந்தா ஒரு முறை கொஞ்சம் ஒழுங்கா கேளுங்க, வரி வரியா கேட்டு அது வந்து வேத வசனத்தின்படி இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. Henceforth, when a new song is released, you just listen to it and just examine whether it is according to the word of God. அப்படி உங்களுக்கு ரொம்ப பகுத்தறிய தெரியலனா பழைய பாடல்கள் பாடுறதே நல்லது. If you don't know to discern it properly, then it's better to sing old songs. நான் அதனால புது பாடல்கள் எதிரி கிடையாது. நானும் அநேக புதிய பாடல்கள் புதிய பாடகர்களை நான் என்கரேஜ் பண்றேன், நான் அதை யூஸ் பண்றேன். So I'm not against new songs and new singers and writers, but I encourage them as well. அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். போதகம் அடையிறது பாடல்களால். So we should be very careful. Songs are also our teachers. நான்காவது, யார் உன்னுடைய போதகன்? Fourth, who is your teacher? ஆவியாகிய தேவன், the Spirit of God. இரண்டாவது அவருடைய வேத வாக்கியங்கள். Second, the scriptures. மூன்றாவது ஞான பாடல்கள். Third, spiritual songs. நான்காவது ஏசாயா 50:4 வாசிங்க. Fourth, Isaiah 50 verse 4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளி இருக்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். The Lord has given me the tongue of those who are taught, that I may know how to sustain with words him who is weary. He wakens morning by morning, he wakens my ear to hear as though who are taught. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்படி போதகம் பெறுறோம்? யார் நம்முடைய போதகர்? So who is our teacher? நான்காவது, நான் தைரியமா சொல்லுவேன், எல்லாரும் போதகர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் இருக்கிறாங்க அந்த ஊழியத்தை நிறைவேற்ற. So fourth, I can tell you boldly, not everyone is a teacher, but there are selected few by the Lord. கர்த்தரால் எழுப்பப்படுகிறவர்கள் கேட்கும்படி செவியை திறக்க வைக்கப்படும்படி தேவனோடு இருந்து வார்த்தையை அறியும்படி அறிவிக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறாங்க என்பது உண்மை. And it is true, there is a selected few who are called by the Lord, who wakens morning by morning and who wakens and gives a word that will be teaching us. 1 கொரிந்தியர் 12:28 வாசிக்கும்போது 1 Corinthians 12:28 says, 29ஆம் வசனம் முதல்ல வாசிட்டு 28க்கு வர்றேன். Let's read verse 29 first and then comes 28. அதுல ஒரு கேள்வி கேட்கிறாரு, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? He asks a question here, are all apostles? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? Are all prophets? எல்லாரும் போதகர்களா? Are all teachers? எல்லாரும் போதகரால மாற முடியாது. No, not all can become teachers. தேவனால் ஒரு அழைப்பு அது இருக்கு. There is a calling by God. இதுதான் 28ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's what we read in verse 28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். And God has appointed in the church first apostles, second prophets, third teachers, then miracles, then gifts of healing, helping, administrating, and various kinds of tongues. நீங்க கொஞ்சம் உற்று இதை கவனிச்சீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல வந்து not everybody has the gift of teaching. எல்லாருக்குமே வந்து போதகம் பண்ற ஒரு வரம் எல்லாருக்கும் கிடையாது. If you look deeply into the Christian world today, you can see that not everyone has this gift of teaching. இந்த காலத்துல தடி எடுத்தவனா தண்டல்காரன்ற மாதிரி ஆளாளுக்கு டீச்சர் ஆயிடுறாங்க. Today everyone becomes a teacher. அப்படி கிடையாது. There is an anointing, there is a special gift to teach. அது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒரு விசேஷித்த வரம், கிருபை நான் விசுவாசிக்கிறேன். So I believe that's a special anointing and a gift given by God. எப்படி வந்து ஸ்கூல்ஸ்குள்ள போனா கூட everybody is not gifted and called to teach. Like how when you enter a school, not everyone are gifted and called to teach. சில போதகர்கள், சில ஆசிரியர்கள் ஸ்கூல்ல வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள போய் கேட்டிங்கன்னா எந்த பிள்ளையுமே அவங்களை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. Certain teachers might have 30 years of experience, but no student will appreciate them. ஏன்னு சொன்னா
அவங்க என்னதான் மணிக்கணக்காக பாடம் எடுத்தாலும் அந்த பிள்ளை திரும்பி டியூஷன் டீச்சர்கிட்ட போய் படிச்சாதான் அதுக்கு விளங்குது. It's because no matter how many hours they teach the student, but a student can only understand only when they go to a tuition teacher again. இவங்க பேரு பட்டம் டீச்சர்னு இருக்கலாம், Their title might be a teacher, பட் தேர் நாட் எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ். அவங்களால வந்து கருத்துக்களை, அவங்களுடைய பாடங்களை எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக அவங்களால வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த பிள்ளை விளங்கி கொள்ளுகிற விதமாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிஃப்ட் கிடையாது. but they don't have the gift to explain it efficiently and effectively to the students. இதில் வந்து பல மணி நேரம் இவங்ககிட்ட உட்காந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நேரம் தான் கழியுமே தவிர ஒன்றும் அறிவு வளராது. Students who sit with them for hours together, they will be wasting their time, but they will not increase their knowledge. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடையாது, டீச்சிங் கிஃப்ட் கிடையாது. Because they don't have that gift of teaching. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாது, They don't know how to explain it. எதை எதோட சம்பந்தப்படுத்தணும்னு தெரியாது, They don't know what to connect with what. எப்படி விளங்க பண்ணணும்னு தெரியாது. They don't know how to make people understand it. சில டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்டுக்கணும். நீங்க ஒரு கேள்வி நடுவில் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், டோட்டல் ஆஃப் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். There are certain teachers you have to just listen from them alone. If you ask a question in between, then totally they will forget everything. அதே வேளையில் சில டீச்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்களே இன்வைட் பண்ணுவாங்க, கொஸ்டின் கேளுங்கன்னுவாங்க. But I have also seen certain teachers who invite questions. They will ask students to ask questions. ஏன் தெரியுமா? You know why? They are actually proficient teachers. நீ எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் ஆயத்தமா வச்சிருப்பாங்க. Because they are proficient teachers who have an answer for every question that is asked. அவங்க சும்மா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது கிடையாது. They are not the one who just by heart and just speak out. They are so gifted. They know what it is. எப்படி இது எதுன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுகிறதற்கு தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. They are so talented, they are so gifted, and they know what it is. இப்படிப்பட்ட போதகர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். நீங்க ரொம்ப ஜெபம் பண்ணணும். And you should pray that you should find such kind of teachers in your life. ஒவ்வொரு சந்ததியிலையும் ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் ஆண்டவர் எழுப்புகிறார். The Lord will rise in every generations. இவர்களுடைய போதகங்கள்ல வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்லாம் ரொம்ப வராது, ஆனா வந்து you will get educated. You will not get excitement in the teaching, but you will get education. நீங்க வளர்றதை நீங்க வந்து உணர்வீங்க. You can see your growth with them. நான் சொல்ற கருத்து உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். I think you can understand what I say. நீங்க வந்து you know you are growing. நீங்க அவர்களோட உட்கார்ந்திருக்கும் போது நீங்க வளர்றீங்கன்றது உங்களுக்குள்ள நல்லா தெரியும். So you will know that you are growing when you are with them. அவங்ககிட்ட வந்து பரவசம்லாம் இருக்காது. There will not be any excitement. ஆனா ஸ்ட்ராங் டீச்சிங் இருக்கும். But you will have strong teaching. இது வந்து ஒரு விசேஷித்த அழைப்பு, விசேஷித்த வரம். This is a special calling and special gift. இது வந்து இந்த நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல கர்த்தர் இன்னும் சிறந்த போதகர்களை எழுப்பணும், சபைக்கு தேவை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. So my personal opinion is that the churches need such kind of special teachers, and Lord should also rise up such kind of teachers. அதை இனங்காணுகிற ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தரணும். And God should give us the knowledge to discern that correctly. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த அழைப்பில்லாதவர்களை அழைப்புள்ளவர்களாக பார்த்து அவர்கள் சொல்லுகிறதை நிதானித்து பார்க்காம அநேக வேளை வஞ்சிக்கப்படுவதற்கும் பெரிய ஆபத்து இருக்கின்றதை மறந்துடக்கூடாது. If not, we may have to encounter danger of being deceived by them who have no such kind of calling, but consider them as a calling. சர்டிஃபைட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கவனிச்சு போனோம். So we have to see whether they are certified teachers or not. சமீப நாட்களில் அமெரிக்காவில் நினைக்கிறேன், பல நாடுகள்லையும் இந்திய மாணவர்கள் அநேகர் வந்து வெளிநாடுகளில் போய் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து படிக்க போகிறாங்க. So recent days we can see many of our Indian students who go and get admission in the foreign universities and study there. ரொம்ப வேதனை என்னென்னா, இதில் நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு அங்கே யூனிவர்சிட்டியே கிடையாது, கிளாஸ் ரூமே கிடையாது, எல்லாரையும் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுட்டு 4-5 புக்கை வாங்கி கொடுத்துட்டு இதை படித்து எழுது, கொடுக்குற சர்டிஃபிகேட்டும் ஃபேக் சர்டிஃபிகேட். So grieving thing is that there you cannot find most of the universities or schools or classrooms. They just keep all the students in a room. They ask them to give them the books and ask them to read and study and write, and also the certificate is also a fake one. இந்த மாதிரி கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கு. We have similar cases in Christian world also. தங்களை போதகர் என்று சொல்லிக்கொண்டு அவங்க வந்து அந்த அழைப்பும் கிடையாது, அந்த திறமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. People who claim themselves to be teacher, whereas they don't have that kind of quality or calling or anointing. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் டீச்சர்ஸ். நான் சொல்லுவேன் அவங்கள காப்பி பேஸ்ட் டீச்சர்ஸ். I can tell you most teachers are copy paste teachers. ஸ்டூடெண்ட்ஸை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, செமினாருக்கு என்ன பண்ணுவாங்க, லைப்ரரியில் போயிட்டு காப்பி பேஸ்ட் அப்படியே ஒரு பேசேஜ் எடுக்க வேண்டியது அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு செமினார் ப்ரெசன்டேஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா மொத்தமாக பேசேஜை பேராகிராஃபாக அது என்ன இருக்குன்னு கூட தெரியாது,
டைட்டிலை மட்டும் பார்த்துட்டு இதை படிச்சுட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. அவன் மொத்தமாக காப்பி அடித்து அப்படியே எழுதி கொடுத்து சப்மிட் பண்ணிடும். If you ask students, they will say they want to present a paper for seminar, they will go to the library, take a book, they just copy the passages and paste it as such and present it as paper presentation. இந்த மாதிரி போதகர்கள் இருக்கிறாங்கன்றது தான் வேதனை. So it is really painful to see we have such kind of teachers as well. எங்கேயோ பார்த்தேன், யாரோ சொன்னாங்க, அது அப்படியே சொல்லிடுவேன். So they have heard it somewhere, they have seen it somewhere, they just paste it here. இன்னும் கூட ஒரு கும்பல் இருக்கு. அவங்க யாருன்னு கேட்டால் அவங்க வந்து இம்போர்ட்டட் தியாலஜி, இம்போர்ட்டிங் டீச்சிங். அதாவது வெளிநாட்டில் எது ரொம்ப பிரபலமாக இருக்கோ அது நம்ம நாட்டிலையும் அதை அப்படியே எடுத்து போதகம் பண்ணுறோம். So there's one more group who are called as imported teachers who just import teaching from the foreign countries over here. நம்ம நாட்டுக்கு இந்த வெளிநாட்டு மோகம் இருக்கு பாருங்க, அது இந்த உபதேசத்தில் இருக்குன்றதா ரொம்ப வேதனை. So this foreign craze is still present and the teaching is also. வெளிநாட்டுக்காரன் என்ன செஞ்சாலும் அது நல்லது அப்படின்ற ஒரு மோகம் நமக்கு இருக்கு. So we have a craze or a thought that whatever the foreigners do, that is always good. அந்த வெள்ளத்தோல் மோகம் இருக்கு பாருங்க, அது நம்ம ஊர்ல இருக்கு. So we have that craze for white skin. அதனால அங்க பாத்தீங்கன்னா அங்க என்னென்ன கள்ள போதகம் வருதோ அதை இம்போர்ட் பண்றதுக்கு சில ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. So we have agents here who import all the false doctrine from there. இதுல தான் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங், கிரேஸ் டீச்சிங், அதுக்கப்புறமா என்னது இந்த மிரக்கிள் மணி, கோல்ட் டஸ்ட், நோ டெத், இதெல்லாம் எல்லாம் இம்போர்ட்டட். எது இங்கே வந்தது கிடையாது, எல்லாம் வெளிநாட்டிலேருந்து அப்படியே டைரக்ட் இம்போர்ட். So only through this imported teaching we get all kinds of grace teaching and prosperity teaching, no death and gold dust moreover. திடீர்னு பர்ஸில் காசு வரும், பேங்க்கில் காசு, இதெல்லாம் எங்கன்னு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கும், மலேசியா இம்போர்ட்டாக இருக்கும், மேட் இன் மலேசியா, மேட் இன் சிங்கப்பூர், மேட் இன் யூஎஸ்ஏ. நிறைய யூஎஸ்ஏ தான், நிறைய பார்த்தீங்கன்னா மேட் இன் யூஎஸ்ஏ, மேட் இன் ஃப்ரான்ஸ், மேட் இன் ஜெர்மனி. இங்கே யாருக்கும் மூளை, ஒருத்தனுக்கும் சுய மூளை கிடையாது. அங்கே என்ன இருக்கோ அப்படியே இம்போர்ட் பண்ணி அப்படியே இங்கே எல்லாருக்கும் போதகம் பண்ணுறது. Suddenly you will find amount credited in your account and you can find money in your wallet. Where did this come from? It was made in US, made in Germany, made in Singapore. It is mostly from the foreign countries, imported from there. கேர்ஃபுல்லாக இருக்கணும். We should be very careful about it. டீச்சிங் வந்து யார் ஒரு நல்ல டீச்சர்னு கேட்டால் they are selected few by the Lord. அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வசனத்தை அழகாக பகுத்து அவங்க போதிக்கிறவங்க. So who is a good teacher? They are the selected few by the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என்னோட நேரம் முடிஞ்சிருச்சு. So my time is over now. 4 தான் முடிச்சிருக்கேன். I've completed only 4. நான் இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போனேன்னா இன்னொரு அரை மணி நேரம் போயிடும். So if I drag more, it will go further for half an hour. கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு தொடர்றேன். If God willing, I will continue tomorrow. Maybe we'll do part 2 tomorrow. Who is your teacher? யார் உன்னுடைய போதகன்? Who is your teacher? இன்னைக்கு 4 காரியத்தை படிச்சிட்டோம். Today we learned 4 things. I think டைட்டில் போடும்போது கூட you could do it as part 1. இன்னைக்கு டைட்டில் போடும்போது போட்டுருங்க. I didn't expect that, but I think that's the best way to go. So இன்னைக்கு 4 காரியம் படித்தோம். We learned 4 things today. யார் நம்முடைய போதகர்? Who is my teacher? தேவ ஆவியானவர். The Spirit of God. இரண்டாவது Second, வேத வசனம். the scriptures. மூன்றாவது Third, பாடல்கள். songs. நான்காவது தெரிந்தெடுக்கப்பட்ட அழைக்கப்பட்ட சிலர். Fourth, selected few. இதை 4ஐயும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think about this 4. நான் இப்படி என் போதகர்களை வைத்திருக்கிறேனா? So do I have my teachers of this quality? கர்த்தரால் நான் போதிக்கப்படுறேனா? Am I being taught by the Lord? அவர் என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறாரா? So will he keep his eye upon me and teach me and counsel me? அவரோடு உள்ள தனிப்பட்ட உறவு எனக்கு இருக்கிறதா? Do I have a personal connection with God? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று எழுதியிருக்கு. அப்படி என்னால் கேட்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கா? So it says, it is written that my sheep shall hear my voice. So do I have the experience of hearing his voice? எனக்குள்ளே நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர் என்னை போதிக்கிறாரா? So the Spirit of God who is in me, is he teaching me? இரண்டாவது வேத வசனத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேனா? Second, do I learn from the scriptures? வாசிக்கிறதுல நிலைத்திருக்கிறேனா? Do I remain in reading the word? நான் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கா? Do I have the habit of meditating the word of God? வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பழக்கமும் ஒரு வாஞ்சையும் எனக்கு இருக்கிறதா? Do I have the habit and desire to learn from the scriptures? நாம யோசித்து பார்க்கணும். We have to think about it. மூன்றாவது Third, பாடல்கள் வாயிலாக கர்த்தர் போதிக்கிறாரு. the Lord also teaches us through songs. நான் பாடல்களை கேட்கும்போது எதை வைத்து நான் அதை அங்கீகரித்துக் கொள்ளுகிறேன்? So when I listen to a song, on what basis do I accept it? நான் இசையை வைத்து பாடகரை வைத்து பிரபலமான பாடல் என்று சொல்லி நான் பாடுகிறேனா,
அல்லது அந்த பாடலுக்குள்ளே இருக்கிற உபதேசம் என்ன நான் ஆராய்ந்து பார்த்து பின்பு நான் பாடுகிறேன். Am I singing a song based upon the writer, the composer, or or the popularity of the song, or am I looking and analyzing and discerning the truth that is present in the song and singing it? உங்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் மிகுந்த தாழ்மையாக சொல்லுகிறேன். And to everyone who is listening to this, I say humbly, எல்லா பாடல்களும் வேத வசனத்தின்படி அல்ல. not all songs are based upon the word of God. இன்னைக்கு சில பேர் இருக்காங்க வேற ஒருத்தனை குற்றம் சுமத்துறதுக்குனே குத்தி காட்டுறதுக்குனே பாட்டுக்கு எழுதுறாங்க. There are certain writers who write songs just to accuse other people. சில பேர் இருக்காங்க தங்களுக்கு இருக்கிற கோபங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு தங்களுடைய ஹர்ட் தங்களுக்கு இருக்கிற காயங்களை வெளிப்படுத்துறதுக்கு பாட்டு எழுதுறாங்க. So there are certain writers who write songs just to reveal their hurt or show their hurt and grudge and vengeance. தங்களுடைய குற்றங்களை மற்றவர்கள் சுட்டி காட்டுறவங்களை இவங்க பாட்டு மூலமா குத்துறாங்க. So people who pinpoint their mistakes, these people just give them a counter through their songs. எச்சரி பாருங்க. We should be very careful. கண்மூடித்தனமா பாடல்களை எடுத்துட்டு பாடாதீங்க. Don't select songs randomly and sing it as such. இந்த பாடல் தேவனுடைய வசனத்தை எனக்கு போதிக்கிறதா என்று கேட்டுட்டு பாடுங்க. You have to ask a question whether this song is teaching the word of God to me. உங்க சபைகள்ல கூட சில பாடல்களை அனுமதிக்காதீங்க. So even in your churches, don't admit certain songs. நானே சொல்லியிருக்கேன் இந்த பாட்டு பாடக்கூடாது சர்ச்சில் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். Even I have told that you should not sing certain songs in churches. யூத் குரூப்ல சொல்லியிருக்கேன் இந்த இங்கிலீஷ் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். I told in youth group, don't sing this English song. This is not the word of God. இது யாரோ ஒருத்தர் அவங்களோட அபிலாஷைகள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்குலாம் நம்ம பாட்டு பாடிட்டு இருக்க முடியாது. We cannot sing songs that expresses the love of other people. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். We should be very careful. நான்காவது சொன்னேன் போதகம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியம். போதகர்கள் என்பதை தேவன் நியமிக்கிறார். And fourth I said teachers are selected few by the Lord himself and anointed by God. அவனவன் தானா ஏற்படுத்திக்கிறது இல்ல, கர்த்தர் போதகர்களை சபைக்கு தருகிறார். No one makes himself a teacher, but God himself gives teachers to the church. ஆகவே நாம் அப்படிப்பட்டவர்கள் இன்னும் இந்த நாட்களில் எழும்பணும். கர்த்தர் அவர்களை எழுப்பணும், நம்ம ஜெபிக்கணும். So let us pray that Lord should rise up, bring up such kind of people and teachers in our churches. என்னுடைய போதகர் யார் என்பதினுடைய இரண்டாவது பாகத்தை நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமான கவனிக்கலாம். So who is my teacher part 2? Let us listen tomorrow. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. Our holy God, thank you for the lessons that you have taught us. இன்றைக்கு நாங்கள் அறிவடையும்படி புத்தி அடையும்படி தொடர்ந்து எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the counsel that you are giving us that we may attain knowledge and wisdom, Lord. தொடர்ந்து உம்முடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக, சத்தியங்களுக்குள்ளே நடத்துவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. May the Holy Spirit continue to speak with us and lead us into all truth and Lord lead us accordingly, Lord. எங்களுடைய போதகர்களை எங்கள் கண்கள் காணும்படி எங்களுக்கு அடையாளப்படுத்தி தருவீராக. Lord, may the Lord help us that we may identify our teachers correctly, Lord. எந்த கள்ள போதகர்களாலும் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி இரக்கம் பாராட்டும். Lord, show us grace and mercy that we may not be deceived by any kind of false teachers. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise